நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய ஃப்ளைட் ஜர்னியை பெங்களூர்லேருந்து ஆரம்பிக்கிறோம். சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு தான் கதையை ஆரம்பிச்சிடலாம். வீடியோ இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோ பெருசாக போச்சுன்னா சொன்னால் தெரியாது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. என்னோட ஃப்ளைட் ஜர்னி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகேவா? கைஸ், ஃபைனலி இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சேலத்தில் இருக்கிற முத்துமலை முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கும். அதான் தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். முத்துமலை முருகன் கோவிலுக்கு என்ன ப்ரோ எங்கேயோ ஃப்ளைட்ல போறேன்னு முத்துமலை முருகன் கோயிலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல வர்றீங்க. என்ன கதைனா, டைம் இருக்கு சரி, அதனால முருகர்கிட்ட ஒரு தரிசனம் ஒன்று போட்டுட்டு அப்படியே போலான்ட்டு. இந்த விளாக் நல்லா இருக்கா, வாய்ஸ் கரெக்டா கேக்குதா அப்படின்னு கமெண்ட் பண்ண சொல்றாங்க. இங்கிருந்து பார்க்கவே பிரம்மாண்டமா தெரியுறாரு. இல்ல ஆக்சுவலி பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு போல. நல்லா கவர் பண்ணி வச்சிருக்காங்க முருகரை. அப்புறம் நிறைய பேர் டவுட் இருக்கும், என்ன ப்ரோ எந்த நாட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்கேயும் சுத்திட்டு இருக்கு, ஃப்ளைட்டுக்குலாம் போகலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளைட்டுக்கு போகாமலாம் இல்லை ப்ரோ, ஃப்ளைட்டுக்கு தான் போகிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ஃப்ளைட் எங்கே இருந்ததுன்னா, எதுக்கு ப்ரோ இப்போ போட்டேன் அப்படின்னா, டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் போயாச்சு, சரி டொமஸ்டிக் ஒரு வாட்டி போயிட்டு வரலாம், அது எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் இப்போ நான் போகிறேன். ஃப்ளைட் டிக்கெட்லாம் எவ்வளோ ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நான் வீடியோ லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ சொன்ன வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டுருவீங்க. மற்றபடி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ட்ரை பண்ணலாம் டொமஸ்டிக் ஃப்ளைட் எப்படி இருக்குதுன்ட்டு. இண்டிகோலாம் புக் பண்ணல, நார்மலாக ஃப்ளைட் தான் புக் பண்ணியிருக்கேன். அப்புறம் ப்ரோ ஃப்ளைட் எந்த ஃப்ளைட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏர்லைன்ஸ் ஏரில் தான் புக் பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து இருக்குதுலே கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி. இண்டிகோலாம் புக் பண்ணிங்கன்னா, அதுவும் அலையன்ஸ் ஏர்லேயே வந்து லைக் வந்து நீங்கள் 1 மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் புக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஒரு இது கிடைக்கும், எல்லாம் கிடைக்காது. ஃபேஸ்லாம் பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நைட்லாம் ட்ராவல் பண்ணி தூங்கி ஏஞ்சி ஃபேஸ் அப்படி இருக்குது. கொஞ்சம் ரெடி ஆகிட்டு நான் அதுக்கப்புறமேட்டுக்கு அவ்வளோவா கண்டினியூ பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி நம்ம முருகர் வந்துட்டாரு, தெரிவாருன்னு நினைக்கிறேன். ஓகே, பை த வை நான் இப்போ இதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணிக்கிட்டு முருகருக்கு ஆக்சுவலி இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:06 தான் ஓப்பன் பண்ணுறாங்களாம். 6:30 தான் வந்து சாமி பூஜை பண்ணுறாங்களாம். பார்க்கலாம், பெருமா இருந்துட்டு சாமி பார்த்துட்டு பெருமா இங்கேருந்து இப்போது ஆக்சுவலி இப்போ இங்கேருந்து வேற நான் இப்போ மறுபடியும் சேலம் போகணும். ஆக்சுவலி இது சேலமில் இல்லை, சேலமில் வந்து ஒரு 49 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கு, கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர்ஸ் வந்து தள்ளி இருக்குது. அதெல்லாம் என்ன கதைன்னு வேறு தெரியல. கிட்டத்தட்ட 2.5 hours 2.5 மணி நேரம் ஒரு பஸ்ஸில், தமிழ்நாடு பஸ்ஸில். அவர் புரியுமா வந்துட்டார். திரும்பி போகும்போது வேறு 2.5 மணி நேரம் எப்படி போகுதுன்னு தெரியல. போயிட்டு நான் சேலம் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு போகிறதுக்குள்ளே டைம் ஆகும். வீடியோ லென்த்தாக போகுதுன்னா மறக்காமல் பாருங்கள். லாஸ்ட்டில் தான் டிக்கெட் ப்ரைஸ் நான் சொல்லுவேன், அதுக்கும் பார்க்காம பார்த்துருங்க. அண்டு நான் போய் ஃபேஸ்லாம் பண்ணிக்கிட்டு வச்சுட்டு சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா கைஸ்? உண்மையிலுமே ஒரு மாஸ் தான் கைஸ், சீரியஸ்லி செம நல்லா மாசா இருக்காரு. ஆக்சுவலி உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்காரோ தெரியல, ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், நல்லா நான் மலேசியா போயிருக்கேன், மலேசியாவில் பார்த்துருக்கேன். அதோட இவர் வந்து ஹைட் அதிகம்தான், பட் சீரியஸ்லி அதேமாரி ஹைட்டாகவே இருக்கார். இம்பாசிபிள், ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்காரு. நான் ஆல்ரெடி வந்திருக்கேன், பட் ஆனால் செகண்ட் டைம் நல்லா இருக்கு. ஹாய் நண்பர்களே, ஃபைனலி குளிச்சாச்சு, ஃப்ரெஷ்ஷப்பும் ஆயாச்சு. அவுட்லுக் ஓகேவா? ஆக்சுவலி என் கேமராவில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஓகே தான் நினைக்கிறேன். வாய்ஸ் கரெக்டாக கேட்குதா, கிளியரன்ஸா? ஓகே. அண்ட் ஃபைனலி சாமியை பார்த்துடலாம். இப்போது டைமும் வந்து 6:45 ஆகிடுச்சு. ஸோ சாமி பார்த்துடலாம். சாமி பார்த்துட்டு இதுக்கப்புறம் நமக்கு இங்கே என்ன வேலை, சாப்பிட்டு அப்படியே மறுபடியும் சேலம் கிளம்ப வேண்டியது தான். ஆனால் ஆக்சுவலி 2:00 ஆக்சுவலி வந்து டைம் என்னன்னா, ஆக்சுவலி ஃப்ளைட் டைம் வந்து 2:30 தான் ஃப்ளைட் டைமு.
ஸோ 2:30 தான் ஃப்ளைட்டு. பட் ஆனால் நான் இவ்வளோ சீக்கிரமாக என்னடா பண்ண போகிற போய் அப்படின்னீங்கன்னா, அங்கே போய்ட்டு அதே மாதிரி பஸ் தான் பிடிக்கணும். வந்து இந்த 555 அப்படின்னு ஒரு பஸ் இருக்கான். லைக் பஸ்ஸு தான் கைஸ், வேறு எதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. பஸ்ஸு இருக்கான் 555ன்ட்டு. ஸோ அந்த பஸ்ஸை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் போகணும். அது என்ன ஏதுன்னா அங்கே போய் தெரியும். ஸோ அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். பின்னாடி முருகர் இருப்பார். ஐயோ மரம் மாட்டிச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். முருகரை காட்டுறேன். சீரு நல்லா இருக்காருல்ல. இப்படி என் சார்பா உங்க சார்பா எல்லாருக்கும் வேண்டிக்கிறேன். நம்ம சேனலை மட்டும் மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வச்சிருக்கு. கைஸ் நம்ம சாமி பார்க்க வந்துட்டோம். அப்படியே இப்படி பாத்தீங்கன்னா முருகர் பயங்கரமா இருக்காரு. நண்பர்களை பழிப்பு விட்டாங்க எங்க நண்பர்களே. இப்போ என்ன கதையாகி போச்சுன்னா அங்க பாத்தீங்களா, இங்க சில இந்த ரிங்கா இருக்கு. ஆனா எப்படி போய் மேல பாக்குறதுன்னு தெரியல. கடுப்பதுறாங்க நண்பர்களே. வாட் இஸ் மை லார்ட். தம்பிங்களா எப்பரா மேல போறது? ஓ உனக்கும் தெரியாதா? அப்படியா? நண்பர்களே இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டோம். ஆனா மேல எப்படி போகுதுன்னு தெரியல. ஆக்சுவலி ஏதோ இங்க இப்படி ஏறி இப்படி போய் சாமி பாக்குறாங்கல்ல, இதுலதான் போகணும்னு சொன்னாங்க. ஆனா இதுல போனா வழி இல்லை. இது பாருங்க டெட் எண்ட். லைக் அதுக்கப்புறம் இப்படி வந்து இப்படி போனாலும் இந்த பக்கமும் டெட் எண்ட். ஆனா அவங்க எப்படி போறாங்க என்ன எனக்கு ஒன்றும் புரியல கைஸ். இங்கதான் ஓப்பன் பண்ணிருக்காங்க கைஸ். நம்ம இது பக்கம் போய் பார்ப்போம். நண்பர்களே நம்ம எப்படியோ சாமியை பார்த்து முடிச்சாச்சு. சாமியை பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும். இங்கே நிறைய பேருக்கு ஒன்று விஷயம் தெரியவே மாட்டேங்குது. இங்கே மலை மேலே ஒரு சாமி இருக்குங்க இங்கே மேலே. ஆனால் இதையா யாரும் வந்து பார்க்க மாட்டேங்குது. நிஜமாக எனக்கு தெரியல. ஒரு வாட்டி முடிஞ்சாலும் ட்ரை பண்ணி பாருங்க, நிஜமாக நல்லா இருக்கும். ஆக்சுவலி இது எப்படி சொல்றது, இவர் தான் ஆக்சுவலி உண்மையான கடவுள்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இவர் வந்து ஓல்டஸ்ட் காட் ரைட். ஸோ எப்பவுமே பழசை மறக்கக்கூடாது கைஸ். எப்பவுமே பழசை மட்டும் மறக்கக்கூடாது. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இவர் தான். ஸோ இதில் ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். ஸ்டெப்ஸ் ஏறி நீங்கள் மாட்டினே ஒரு சின்னதாக ட்ரக்கிங் போகிற மாதிரி லைக் நல்லா இருக்கும். கொஞ்சம் பயம் இல்லாமல் கொஞ்சம் போட்டிங்கன்னா சீரியஸ்லி நல்லா இருக்கும். ஏதோ சாமி இருக்கு. ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா பழமொழி, குன்றும் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு குன்றுன்னு வச்சுக்கிங்களேன். குன்று இருக்காருன்னா அங்கே குமரன் இருப்பார். நம்ம மேலே போவோம். ஆக்சுவலி ஒரு சின்ன ட்ரக்கிங் பாயிண்ட் மாதிரி தான் இருக்கு. வளைஞ்சி பார்த்தீங்களா எப்படி இருக்குங்க, பயங்கரமா. அதை பராமரிக்க தெரிஞ்சவங்களுக்கு இந்த ரோட்டை பராமரிக்க தெரிஞ்சுக்க முடியலையே. பார்த்தீங்களா? ஏன் முக்கியம் நம்ம என்ன சொல்லி. ஹாய்டா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னடா எங்கேயோ வந்து மலை மேலே உட்காந்துருக்கேன்னு பார்க்காதீங்க. இதுதான் வந்து முத்துமலை முருகன் கோவிலோடைய பூர்வீகம். ஸோ அங்கே தான் மேலே உட்காந்துருக்கேன். மயில் சதம் கேட்குதான்னு தெரியல. சீரியஸ்லி சொல்கிறேன், இதுதான் பீஸ்ஃபுல். லைக் வியூ பார்க்குறீங்களா? 1 2 3. How was it? Seriously guys, அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப். இங்கே வந்து பாறை இருக்கு. ஆக்சுவலி இப்படி வந்து உட்காந்துக்கிட்டு இதோ முருகர் இங்கே இருக்காரு. இதோ முருகர் இங்கே இருக்காரு. ஸோ அப்படியே ஆப்போசிட்ல ஃபுல் ஊரையும் மொத்தம். ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து எப்படி இருக்காரா சாமி, இப்படி இப்படி சரி சாமி வந்து இப்படி இப்படி நம்மளை பார்த்த மாதிரி இப்படி பார்த்த மாதிரி இருக்காரு. இது நல்லா இருக்கும் கைஸ் நிஜமா.
இப்போ போடுறா பாட்டை சொர்க்கமே என்றாலும் சீரியஸ்லி அப்படிதான் தோணுது. வில்லேஜ் தான் இல்லை, நல்லா இருக்கு guys. பாருங்களேன் அப்படியே இங்க தோப்புங்க, மலைகள், சின்ன சின்னதா வயல்வெளி, சின்ன சின்னதா சண்டை, ஊர்ல எங்கேயோ ஒரு சவுண்ட், ஊர்ல எங்கேயோ இங்க சம்திங், இங்க எங்கேயோ வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டு இருக்கு, ஏதோ சம்திங் சினிமா பாட்டு, ஆனால் எங்கன்னு தெரியல. நல்லா இருக்கு. இப்படி ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நான் வரல இங்கே. எப்படின்னா கீழே வந்தால் சாமியை பார்த்தா அப்படியே போயிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் யாரோ யூடியூப்பில் வேறு யாரோ ரேண்டமாக சொன்னாங்க, ஆக்சுவலி இதுதான் வந்து மெயின் சாமி, இங்கே வந்து பாருங்கள், ஏன் நீங்கள் யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்கன்ட்டு. லைக் ஆனால் இது ஓகே, முத்துமலை முருகன் கோவிலில் ஓகே, இந்த சாமி பர்ஃபெக்ட். எனக்கு அது என்ன தான் புதுசு தான் இல்லை, எனக்கு அது செட் ஆகலை. லைக் ஹைட்டாக இருக்குது, மலேசியா மாதிரி இருக்குது, இட்ஸ் நாட் குட். ஓகே, கோவத்துக்கு சண்டைக்காரர் நினைக்கிறேன், மயில் சத்தம் கேட்குது. எல்லாம் ஓகே தான், குட் தான். பட் ஆனால் எனக்கு இது ஓகே, அது எனக்கு பிடிக்கல. எனக்கு என்ன இங்கே தான் பிடிச்சிருக்கு, கீழே இருக்கிற சாமி எனக்கு பிடிக்கல. ஆக்சுவலி இங்கே தெரியும் நினைக்கிறேன், அவருடைய தலை, அந்த கோபுரம் கிரீடம் தெரியும் நினைக்கிறேன், அந்த இதில் வருமா. நல்லா இருக்கு, நல்லா சில்லுன்னு காற்று, அப்படியே ஒரு மாதிரியே பாதி க்ளவுடோட, லைக் பாருங்களேன் தெரியும் இல்லையா, சில்லுன்னு காற்றோட ஒரு மாதிரியா நல்ல வியூ, நல்லா இருக்கு. உங்களுக்கு யாருன்னா டிப்ரெஷன், மனவலி, மன எரிச்சல் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா விட்றா பஸ் அப்படின்ட்டு சேலத்துக்காக வந்துட்டு, ஆக்சுவலி இப்போது சீசன் டைம் இல்லை, இப்போ சீசன் டைம் இல்லை, அதனால ஃப்ரீயாக இருக்குது. பட் சீசன் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கூட்டம் இருக்கும், இதில் உட்காந்து உங்களால் முடியாது. நான் இப்போ வந்து ஒரு 1 ஹவருக்கு மேலே உட்காந்துருக்கேன், நான் நிம்மதியாக இருக்கேன். யார் யாருக்கெல்லாம் அப்படி தோணுதோ அப்படின்னா வந்து பாருங்கள், சீரியஸாக சொல்கிறேன், நல்லாவே இருக்குது. வேறு என்ன சொல்கிறது, இதெல்லாம் இல்லை. ஆக்சுவலி சொல்லணும்னா இது வந்து அனுபவிக்கணும், வந்து இங்கே வந்து அனுபவிச்சாதான் இந்த நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து விஷுவலாக உனக்கு எப்படி புரியுதோ தெரியல, நீங்கள் வந்து அனுபவிச்சிங்கன்னா ஒரு உங்களுக்கு ஒரு ஓகே அப்படின்னு ஒரு ஃபீல் வரும், சரி நல்லா இருக்கு அப்படின்ட்டு. என் வாய்ஸ் உங்களுக்கு கரெக்டாக கேட்குதான்னு தெரியல, நான் மைக்கெல்லாம் பேசிட்டு இருக்கேன். பார்க்கலாம், கொஞ்சமாக சேனல் அப்டேட் பண்ணிடலாம், நல்லா இருக்கு. சரி, நீங்கள் வீடியோ அப்புறமேட்டுக்கு பாருங்கள், நான் கொஞ்சம் அழகாக ரசிச்சுட்டு வந்துடுறேன். பை.